ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிற்கு இபிஎஸ் வேண்டுமா, ஓபிஎஸ் வேண்டுமா? இபிஎஸ் இருந்தால் கட்சியை சரியாக வழிநடத்துவாரா, அல்லது ஓபிஎஸ் இருந்தால் கட்சியை சரியாக வழிநடத்துவாரா அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அலைய வீசியிருக்கு. காரணம் என்னென்னா, ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கினாங்க. எதையும் பயன்படுத்தக்கூடாது, கட்சி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு பல்வேறு வழக்குகள். அதனால் அவர் வெளியில் இருக்கிறாரு. வெளியிலிருந்து அவருடைய டீம் ஃபார்ம் பண்ணி அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற விஷயத்தில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களை போட்டு அவர் ஒரு ட்ராக் ஓட்டிகிட்ருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது அதிமுக ஒருங்கிணைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல பயங்கர தீவிரம் காட்டுறாரு. எந்த அளவுக்கும் நான் இறங்கி வேலை செய்வேன், எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை முன்னாலும் நான் செய்வேங்கிற அளவில் ஓ பன்னீர்செல்வம் செயற்படுறாரு. அதே போல் உண்மையான தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் அதிமுக ஒன்றிணைணுங்கிறது தான் எல்லோரோட விருப்பமும் இருக்குது. இந்த காணொலி பார்த்துட்ருக்கிற பார்வையாளர்களும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக, அதாவது ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா இப்படி மூத்த தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட விரும்புகிறீர்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி மட்டும் போதும், அவரே பொதுச் செயலாளர் இருக்கட்டும், அவரே பெரிய மாஸ் லீடரு, அவர் சரியாக வழிநடத்துகிறாரு, அதனால் எடப்பாடி பழனிசாமி போதுங்க நினைக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா 3 பேருமே அதிமுகவுக்கு முக்கியம் வாய்ந்தவர்கள். அவர்கள் கண்டிப்பாக அதிமுக வழிநடத்துவதற்கும் அதிமுக மீண்டும் பழையபடி ஆட்சி பிடிப்பதற்கும் சரியான பாதையில் போகணும் அப்படின்னா எல்லா தலைவர்களும் ஒன்றிணையணும், ஒன்றிணைந்த அதிமுகவாக வரணும் அப்படின்றதுல இதை யாரெல்லாம் விரும்புகிறீங்க, எவ்வளோ பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நான் படிப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அதிமுக ஒன்றிணைந்த எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்கள் ஆகியோர் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை ஓபிஎஸ் மட்டும் போதும், அவருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது, அவர் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அம்மா அவர்கள் வழிகாட்டுதலின்படி அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், மக்கள் நன்கு அறிவார்கள், அதனால் ஓ பன்னீர்செல்வமே அதிமுக வழிநடத்துவதற்கு போதுமான மாஸ் லீடர் அப்படிங்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி போதுங்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்ப்போம் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவு, யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறதுங்கிறத உங்களுடைய கமெண்ட்டுகள் வரதை பொறுத்து நாங்கள் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் படிப்பதற்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். அதே போல் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு ஒற்றை தலைமையின் கீழ் தான் நான் செயல்படுவேங்கிறதுல அடம்பிடித்து இருக்கிறார். அதே போல் ஒற்றை தலைமையின் கீழ் இருந்தால் மறைமுகமாக யாருக்கு இவர் ஆதரவு கொடுக்குறார், அதிமுகவை தோல்வி முகத்தில் கொண்டு செல்வதற்கே, பின்னடைவில் கொண்டு போவதற்கே எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரா, ஏன் இந்தளவுக்கு பின்னடைவு வருவதற்கு, ஓட்டு சதவீத பிரிவதற்கும் சரிவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்குற வேலையில் பொதுமக்களும் சரி, தொண்டர்களும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவல் தான் வருது. எடப்பாடி பழனிசாமி சரியான ரூட்டில் அவர் போகலை, வேறு எங்கேயோ தடுமாறுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்குது. அதனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாரும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அண்ணே, நம்ம போகிற பாதை ஏதோ கரடுமுரடாக இருக்குது, தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோமோ, அதனால் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாரும் நம்ம அதிமுகனுடைய அடிப்படை தொண்டர்கள், படிப்படியாக பல பதவிகளை வகுத்து வந்தவர்கள் தான் எல்லாருமே, அதனால் எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படலானே அப்படின்னு எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு அனைத்து தலைவர்களும் விரும்புகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது காது கொடுத்து கேட்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அதிமுகக்குள்ளே இருக்குது. இது வருகிற செயற்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் இணைப்பதற்கு பல கோஷங்கள், கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல்கள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது அந்த பிரதிபலிப்பு செயற்குழு கூட்டத்தில் இது எதிரொலிக்கும் அப்படிங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கெல்லாம் இடம் விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அந்த செயற்குழு கூட்டத்தில் ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினால் ஆட்சியை பிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க, தொண்டர்கள் விரும்புகிறாங்க. ஒற்றை தலைமையின் கீழ் இருந்தால்
மீண்டும் இதே போல் சரிவை சந்திக்கணும், வேறு யாருக்கோ ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம ஆட்சியை இழந்து விட்டு பின்னடைவிலேயே அதிமுக இன்னும் அடுத்து வர 5 ஆண்டுகளிலோ அதுக்கடுத்து வர 5 ஆண்டுகளிலோ அதிமுக எத்தனாவது இடத்துல தள்ளப்பட்டு விடுமோங்கிற ஐயமும் பயமும் அச்சமும் அதிமுகவில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் வரக்கூடிய ஒரு புள்ளி விவரம். இதையெல்லாம் சரிகட்டி சீர்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் அவரிடம்தான் இருக்கிறது. அந்த அதிகாரம் அவரிடம்தான் இருக்கிறது. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு கிட்டத்தட்ட 50% பேர் அதிமுகவில் விரும்புகிறாங்க. ஒரு 50% எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத செய்வோம், வேறு வழி இல்லைங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அமைதியாக இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அனைத்து பொறுப்பாளர்களையும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்த பிறகு அதிமுக பல தேர்தலை சந்தித்த பிறகு எப்படியாவது ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெறணும், கணிசமான ஓட்டு வங்கி அதிகரிக்கணும் முயற்சி பண்ணாலும் அது சரிவு நிலையும் பின்னடைவு கொடுத்துருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதே சசிகலாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர்களை பிரித்து கட்சியிலிருந்து அவர்களை விலக்கி வைத்து விட்டு நம்முடைய அதிமுகவுக்கு ஓட்டு சதவீதத்தை உயர்ந்து விடும் அப்படிங்கிற மனக்கணக்கு போடக்கூடாது அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள் இருக்கிறவங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆலோசனையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கல. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம ஜெயிச்சு காட்டணும், நமக்கு இது மிகப்பெரிய சவால் இது, அந்த சவாலில் நாம் நிரூபித்து காட்ட வேண்டுங்கிற மிகப்பெரிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால தான் அவர் பொறுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம், எப்படியாவது வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை வெயிட் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணங்கள் சரியாக அமையவில்லை, அவருடைய எண்ணங்கள் ஈடேறவில்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. எப்படி எதுவாக இருந்தாலும் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் பன்னீர்செல்வம், சசிகலா உட்பட அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வருகிற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அதே போல் பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, பாஜக கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல எப்படி அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரோ அதே போல் அதிமுகவை ஒன்றிணைச்சு பன்னீர்செல்வம், சசிகலா ஒன்றிணைத்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி பாஜக கூட்டணியில் வைத்து எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி. இதை எப்படி சாத்தியமாக்க போகிறார்கள்? அதிமுகவினுடைய செயல்பாடுகள் வருகிற செயற்குழு கூட்டத்தில் அதிரடியான ஒரு தீர்மானங்கள் மூலமாக தெரிய வரும். அதை எப்படி திட்டமிட்டிருக்கிறாங்க, ரகசியமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த செயற்குழு கூட்டத்தில் அதிரடி அறிவிப்பாக பன்னீர்செல்வத்தை சேர்க்க போகிறோங்கிற அறிவிப்பு வந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட சூழல் தான், ஒரு பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.